தமிழகத்தில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கு மக்களின் பங்களிப்பு முக்கியம் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். அடையார் புற்றுநோய் நிறுவனம் சார்பில் 7வது இளைஞர்கள் நல விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மா. சுப்பிரமணியன், அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் கல்பனா பாலகிருஷ்ணன் மற்றும் அரசு அதிகாரிகள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அப்போது போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு குறும்படம் வெளியிடப்பட்டது. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கைப்படி போதைப் பொருள் பயன்படுத்தும் இளைஞர்களில் 18% இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என தெரிவித்தார். எனவே நல்ல நண்பர்கள், நல்ல புத்தகங்களை இளைஞர்கள் படிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இது போன்ற பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய, ஏன் இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் ஒரு நிமிடத்திற்கு 6 பேர் இறந்து போகிறார்கள். 18% இளைஞர்கள் இது போன்ற போதை பழக்கம் என்று வரும்போது அதற்கு அடிமையாகும் பொழுது அவர்கள் ஏறத்தாழ ஒரு 18% பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஒரு வருடத்திற்கு ஏறத்தாழ 3.8 கோடி மக்கள் இறந்து போகின்ற அளவிற்கு இது போன்று பழக்க வழக்கங்கள் நாம் எப்படி நம்மை ப்ரிவென்ட் பண்ணிக்க, நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய உடல் நலமும் மனமும் நன்றாக சீராக இருக்க வேண்டும். அதனால தான் நீங்கள் நல்ல நண்பர்களை வளர்த்து கொள்ளுங்கள், நல்ல புத்தகத்தை படிங்க. உங்களுக்கு எவ்வளவோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஏன் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டது கூட நம்முடைய மாண்புக்கு நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழ் கலைஞர் கட்டி எழுப்பிய ஒரு நூலகம் தான். நூலகம் ஒரு நூல் போன்ற ஒரு நல்ல நண்பர் கிடையாது என்று சொல்வார்கள். அப்படி உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், காஞ்சிபுரம் காரப்பேட்டையில் 218 கோடி ரூபாய் செலவில் மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைய உள்ளது எனவும், தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகள் அருகே இருக்கக்கூடிய கடைகளில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை தமிழக அரசு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது எனவும் கூறினார். காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை இந்தியாவிலேயே டாடா மெமோரியல் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மும்பையில் ஒரு பெரிய அளவில் இந்த புற்றுநோய்க்கான ஆராய்ச்சி மையமாக இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதே அளவுக்கான ஒரு பெரிய ஆராய்ச்சி மையத்தை தென்னிந்தியாவிலும் நிறுவிட வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 200 கோடி ரூபாய்க்கு மேல் தந்து இன்றைக்கு 218 கோடி ரூபாய் செலவில் காரப்பேட்டை அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி மையம் ஒன்று கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் கடந்த 3 மாத காலங்களில் மட்டும் 6500 கடைகள் இன்றைக்கு இந்த சட்டத்தை மீறி இந்த பான்பராக், குட்கா போன்ற பொருட்களை விற்பவர்கள் மீது நடவடிக்கை என்கின்ற வகையில் கடைகள் மூடி சீல் வைக்கப்பட்டிருக்கிறது.